சரஸ்வதி பூஜை நாள்ல கூட பார்க்கலாம், ஆயுத பூஜை நாள்ல கூட நம்ம இந்த வாகனங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த வாழை கண்ணை கொண்டு வந்து கட்டி வச்சிருப்பா இல்லையா. எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ஆயுள் என்பது விருத்தி அடைய வேண்டும். எதனுடைய ஆயுள்? இந்த வண்டிங்கிறது காலங்காலத்துக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்கணும், அது நல்லபடியாக இயங்க வேண்டும். அந்த ஆயுளை அது அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பதும் இந்த வாழை மரத்திற்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் திருமண வீடுகளில் பார்த்தோம்னா முக்கியமா வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டுறான்னு சொன்னா இந்த தம்பதியர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இவருடைய வம்சம் வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும், இவர்களுடைய ஆயுள் என்பது விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் போன்ற காரணங்களை வரிசையாக சொல்லிக் கொண்டே போகலாம். அத்தனை மகத்துவம் என்பது இந்த வாழை மரத்திற்கு உண்டு. கதலி அப்படின்னு சொல்லுவா, இது போக ரம்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த ரம்பா திருத்தியை என்ற ஒரு நாளே உண்டு. அந்த ரம்பா திருத்தியை நாளிலே விசேஷமாக அந்த வாழையை கொண்டே பூஜிப்பார்கள். இப்படி அம்பிகையை இந்த வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்து பூஜை செய்து அந்த வாழைப்பழத்தை பிரசாதமாக உண்ணும் பொழுது அந்த பெண்கள் மிகவும் பொலிவு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அழகும் இளமையும் ததும்ப என்றென்றும் உற்சாகத்தோடு அவர்கள் இருப்பார்கள் இந்த ரம்பா திருத்தியை நாளிலே பூஜை செய்யும் பொழுதுன்னு சொல்றார்.